டனல். இது எவ்வளோ ஆழமாக இருக்கும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரிபப்ளிக் டே, இன்றைக்கி லீவு. அதனால் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன ரைடு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல, சோலோவாக கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூஎஸ் ஷிஃப்ட், ஸோ அதனால் அவங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்க்கெலாம் லீவ் கிடைக்காது. அதனால் அவங்களாம் வரலை. தனியாக தானே போகிறேன், அதனால் கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பிட்டேன். அதாவது விடிஞ்சதுக்கப்புறமே கிளம்பிட்டேன். இப்போ மணி கரெக்டாக 7:30 ஆகுது. கிளம்பியாச்சு. கோப்ரோவெலாம் மாட்டிட்டு. லாஸ்ட் 2 வீடியோ ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஒழுங்காக இருந்திருக்காது. இந்த வாட்டி 1-2 பேர்கிட்ட சஜஷன் கேட்டு கரெக்டாக வச்சுட்டு தான் கிளம்பியிருக்கேன். லெட்ஸ் சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஆடியோவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வின் நாய்ஸ் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு வந்து இன்னும் நான் டெட் கேட் வாங்கலை, ஸோ நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் வாய்ஸ்க்கு கொஞ்சம் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணியிருக்கேன். அது ஹெல்ப் பண்ணுதான்னு டெஸ்ட் பண்ணணும், பார்க்கலாம். ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன் கொடி ஏற்றுறாங்க. செம குளிர். ஆனால் இன்றைக்கி 15 டிகிரி செல்சியஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன் கிளம்பும்போது. அதனால தான் ஜாக்கெட்டு, க்ளவுஸ் எல்லாமே மாட்டிட்டு கிளம்பியிருக்கேன். காலையிலே ஏன்டா டிராஃபிக்கில் கொண்டு மாட்டுறீங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மால்ஷெஜ் காட். இது வந்து மான்சூனில், அதாவது மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஸ்பாட். இது உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சில ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். மான்சூனில் எல்லா ரைடர்ஸுமே மோஸ்ட்லி எப்படியாச்சும் ஒரு டைமாச்சும் விசிட் பண்ணிடுவாங்க. எப்படியும் நம்ம வண்டி வாங்கின டைமே பார்த்திங்கன்னா மான்சூன் டைமில் தான் வாங்கணும். அதனால் அப்போது வண்டி ஓட்ட பழகிட்டு இருந்தேன். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் டேஞ்சரஸான ஸ்பாட்ஸ்க்கெலாம் விசிட் பண்ணலை. என்னடா டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறேன்னு கேட்கிங்களா? நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குவாங்க. ஆக்சிடெண்ட் இமேஜஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அடமலை பெய்கிற டைம்லலாம் அங்கே லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆகும். அப்புறம் கல்லுலாம், பாறைகள்லாம் மேலேருந்து விழுவும். அதனால் நிறைய விபத்துகள் நடக்கும். பட் இப்போது எதுவும் நடக்காது. ஐ திங்க் ஸோ. நடக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நான் சோலோவாக இவ்வளோ கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சரஸ் ரைடுக்கு போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி இடத்த காமிச்சு போர் அடிக்க விரும்பலை. ஒரு நல்ல லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் நான் கேரண்டியாக சொல்லுவேன். கோப்ரோலையும் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜும் கம்மி, அது நான் பேட்டரியும் கொஞ்சம் சீக்கிரமாக போகும். அதனால் நல்ல சீனரிஸ் எதுவுமே நான் மிஸ் பண்ண விரும்பலை. இப்போ இந்த மாதிரி மொக்கையான ரோடு இதெல்லாம் காமிச்சு இந்த ரோடு தான் செம்மையாக இருக்குது. இவ்வளோ நேரம் ஒரு 20 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா மொக்கையாக இருந்துச்சு ரோடு. ரோடு கருவும் நல்லா இருக்குது. அப்புறம் சீனரி கொஞ்சம் லைட்டாக ஃபாக் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா ஃபாக் இன்னும் நிறையா பார்த்துருக்கலாம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது. சன்ரைஸ், ஒரு ரிவர். இந்த லாரி நம்ம சீனை கராப் பண்ணுது, சீனை கெடுத்துட்ருக்கு. எதுக்கு இத்தனை இண்டிகேட்டர் போட்டு போயிட்டுருக்கேன்? உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதான்னு தெரியல, எனக்கு ரோடே தெரிய மாட்டேங்குது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக ஃபாக். கை க்ளவுஸ் போட்டிருக்கேன், அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா உள்ள பயங்கரமாக குளிருது, சில்லாக இருக்குது ரொம்ப. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். 2 சைடுமே மரங்கள், நடுவில் ஒரு ரோடு, அதுவும் எம்டியாக இருக்குது. ஆஹா, கார்னரிங் பண்ணதில் சூப்பராக இருக்குது.
ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் கூட வரணும், அதாவது ஒரு குரூப் ரைடு. ஓஹோ, செம்ம ஃபுல்லாக ஆலமரம். இந்த இதை பாருங்க, ரோடை பார்த்தீங்களா எப்படி போகுது. கொஞ்சம் ரைடு பண்ணல, கொஞ்சம் ரீல்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ரீல்ஸ் எடுத்துருவான்னு பார்க்கேன். ஓகே, இந்த வீடியோவே ரீல்ஸாக பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீட் பண்ணல, சோலோவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ரொம்ப சேஃபாக ரைட் பண்ணணும். இன்னும் 90 நான் இது வரைக்கும் தாண்டலை. இதே ரோட்ஸ் பார்த்திங்கன்னா மான்சூன் டைமில் ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்கும் ஃபுல்லாக. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:15. 7 மணிக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 3 hours ஆகிட்டு. தனியாக வரதுனால நான் அங்கங்கே நின்று டைம் லேப்ஸ் எடுக்கிறது, ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்து ஒவ்வொரு இடமா நின்று வந்ததுனால கொஞ்சம் டைம் ஆகிட்டு. இங்கே தான் நான் இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்கேன். ஒரு மிசல் பாவ் சாப்பிட்டேன், அப்புறம் ஒரு சின்ன கட்டிங் சாய். டோட்டல் பில் பார்த்தீங்கன்னா 70 rupees ஆச்சு. இங்கே வாஷ்ரூம் போனனாலும் நீங்கள் பின்னாடி போய்க்கலாம். லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஆனால் இப்போ எங்கள் பிரச்சனை என்னென்னா, இங்கே டவர்லாம் இருக்குது, ஆனால் மொபைலில் மட்டும் ஏன் டவர் காட்ட மாட்டேங்குன்னு தெரியல. ஓகே, இப்போ நான் ரைடை கண்டினியூ பண்ண போகிறேன். இன்னும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes கிட்ட தான் இருக்கும், ரீச் ஆயிடுவேன். சரி, இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. வெயில் அடித்தாலுமே காற்று படும்போது கையெல்லாம் சில்லுன்னு இருக்குது. உங்களுக்கு மழை தெரியுதான்னு பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு தான், ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குது. பட் இதுவுமே பார்க்க சூப்பராக இருக்குதுண்ணா. நிறைய ட்ரெக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது மகாராஷ்டிராவில். இப்போ நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்திருக்கிறது மால்ஷெஜ் காட். ஆனால் இதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய காட்ஸ் உண்டு. ஹரிஷ்சந்திரகாட், அப்புறம் தாமினி காட், இப்படி நிறைய காட்ஸ் இருக்குது. நம்மளும் கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு ரைடிங் ஜாக்கெட்ஸ், பேண்ட் கூடிய சீக்கிரம் வாங்குவோம், பார்க்கலாம். போன வீக்கெண்டில் நாங்கள் ஹரிஷ்சந்திரகாட்டுக்கு போகலான்னு பிளான் வச்சுருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு. அங்கேயும் கூடிய சீக்கிரம் நாங்கள் அகைன் ட்ரை பண்ணோம். அது பார்த்திங்கன்னா 200 kilometers டோம்பி வழியிலேருந்து. அது வந்து தனியாலாம் போக முடியாது, கண்டிப்பாக குரூப்பாக தான் போய் ஆகணும். வைசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ அகைன் ஒரு பெரிய குரூப் ரைடு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 பைக். ஏன்னா அந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா 1 day ட்ரிப் மாதிரி எனக்கு தோணலை. இப்போ 2 நாளாச்சும் ஆகும். எனக்கு ட்ரெக்கிங்கும் உண்டு அதில். எனக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட்ஸ், பேண்ட், பூட் எல்லாம் வாங்கணுன்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக வாங்குவேன். ஓகே, மேலே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் வியூ பாயிண்ட். 2-3 வியூ பாயிண்ட் இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வியூ பாயிண்ட். ஓகே, இங்கே நம்ம இறங்கி லைட்டாக கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். நிறைய பப்ளிக் இருக்குது, ஆல்ரெடி ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ போனோம்னா அங்கே ஒரு டன்னல் வரும். அதோ தெரியுதா,
உங்களுக்கு கேமராவில் தெரியுமான்னு தெரியல, அந்த டனலை க்ராஸ் பண்ணதுமே லெஃப்ட் அடித்தோன்னா அந்த வியூ பாயிண்ட், அதுதான் மெயின் வியூ பாயிண்ட். சரி, இங்கேயும் ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி போகலாம். அந்த வியூ பாயிண்ட் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லேக் போகிறோம். ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் முடிஞ்சிட்டு பெருசாக ஒன்றும் எடுக்கல, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போது அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறேன். சரியான பள்ளத்தாக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் ரொம்ப ஆகும் இந்த ஏரியாவில். மேலே பாருங்க, நெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கு முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு. நிறைய இன்சிடென்ட்ஸ் மழை காலத்தில் நடக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வே பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. ரொம்ப அடமலைலாம் பெய்கிற டைமில் இந்த இடத்துக்குலாம் விசிட் பண்ணாதீங்க. இங்கே இது எதனால் எனக்கு தெரிஞ்சு ஃபேமஸ் ஆச்சுன்னா, இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம்ல, இப்படி போயிட்டுருக்கும்போதே நம்மளுக்கு வாட்டர் ஃபால் வரும். அதாவது இந்த ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன், இங்கேருந்து மேலேருந்து தண்ணி விழும், கரெக்டாக ரோடில் விழும். எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா அதில் குளிச்சுட்டே போவோம், செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மான்சூன்லேயே நம்ம ஒருக்கா விசிட் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த டனல். இந்த டனலை க்ராஸ் பண்ணதுமே, க்ராஸில் அந்த டனலோட எண்டில் தான் இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழி. ஸோ இங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அங்கே போயிட்டு வரலாம். இதை நான் கவனிக்க மாட்டேன். நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஒரு காக்கா, அண்டங்காக்கா கண்ணாடியிலே கொத்திட்டு இருந்துச்சு. இதை இப்போ தான் கவனிக்கிறேன். கண்ணாடியை சொல்லி முடிச்சுட்டா கொத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் நினச்சி ஒன்றும் ஆயிருக்காதுன்னு நினச்சேன். இப்போ தான் பார்க்கேன். கழுவுனா போமான்னு தெரியலையே, ஒரு மாதிரி இருக்குது, சொரண்டுனாலும் போக மாட்டேங்குது. சரி, இது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த வியூ பாயிண்ட், இந்த காட்டோட மெயின் வியூ பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா அதுதான். பார்த்துட்டு வரலாம். பைக்கை மேலே பார்க் பண்ணியாச்சு. அப்படி வந்துட்டு இருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு, உங்களுக்கு தெரியுதா, அதுவும் சீனரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. அவங்க நம்ம நேராக போகலாம். இது எப்படின்னு தெரில, என்னமோ அந்த பாறை பார்த்திங்கன்னா முளைச்ச மாதிரி இருக்குது அப்படி சென்டரில். அதை சுற்றி தான் படிக்கட்டு போட்டு வச்சுருக்காங்க கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு. இந்த வியூ பாயிண்ட் கொஞ்சம் அதை விட பெட்டராக இருக்கும். கொஞ்சம் ரெண்டு சைடு, இந்த சைடில் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கணும். ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். நீங்கள் மழை காலத்தில் வந்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னாலும் பார்க்க வேறு லெவலில் இருக்கும். இங்கேருந்து வழியிலே விழுந்தோன்னா அவ்வளோதான், ஸ்கூலில் முடிஞ்சு. நம்ம வந்த ரூட்டு பார்த்திங்கன்னா அது. இது என்னதுன்னே தெரியல. இதுலேயும் நம்ம புலிங்கோ இதையாச்சும் எழுதி வச்சுட்டு போகிறது. என்ன மரம் தெரியலையே. வச்சுட்டு எந்த ஸ்மெல்லும் இல்லை.
காய்ஸ், உங்களுக்கு லேக்கோட வியூ தெரியுதான்னு பாருங்கள். நம்ம அந்த லாஸ்ட் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து எக்ஸாக்டாக 5 கிலோமீட்டர் தான். யார்கிட்ட கேட்டிங்கன்னாலும் வழி சொல்லிடுவாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, வழி ரொம்ப ஈஸியான ரூட்டு. ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கனாலே ஒரு லெஃப்ட்டு தான் லாஸ்ட்டாக உங்களுக்கு லேக் தெரிஞ்சிடும். வியூவை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கலாம். தண்ணி கலர் அப்படியே ப்ளூவாக இருக்குது. இது எவ்வளோ ஆழமாக இருக்கும். சரி, ஒன்று பண்ணலாம். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். கோப்ரோவில் பேட்டரி ரொம்பவே கம்மியாக இருக்குது. 2-3 ரீல்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இல்லை பிடிக்கலன்னா எதுக்கு பிடிக்கலங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.